ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அக்குட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்வது எப்படி. ஸோ ரொம்ப ஈஸியான ஐட்டம்ஸை வச்சு, வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு, ஜாஸ்தி ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பிரிஞ்சால் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது கூட இப்போ நம்ம நிறைய ஸ்டஃப் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவையாக இருந்தால் கேர்டு கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்டஃப் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் நான் கத்திரிக்காவை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூளை போட்டு ஸ்டஃப் பண்ணேன் இல்லைங்களா, அது மிச்சமான ஐட்டமே நான் எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். அது லாஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ நல்லா கத்திரிக்காவை வதக்கிட்டு சைடில் புளி தண்ணியும் கரைச்சி வச்சுக்கினேன். நெக்ஸ்ட்டு இப்போ கத்திரிக்காவை இந்த கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வதக்கிட்டு அதை எடுத்து நான் சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆயில்லையே நான் இப்போது எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் அது இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ஆயிலில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் நான் சின்ன ஆனியனும் யூஸ் பண்ணுறேன், பெரிய ஆனியனும் யூஸ் பண்ணிக்கினேன். அது உங்கள் இஷ்டம். லைக் மேபி நீங்கள் எந்த ஆனியன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெண்டுமே சேர்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குமோன்னு சொல்லிட்டு நான் இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வதங்கிறதுக்கு நான் சால்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சி வைப்போம். ஸோ காலையில் நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ நான் உப்பு ஜாஸ்தி ஆட் பண்ண போல், பிகாஸ் இது கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்றதால உப்பு அதுலேயே ஆட் ஆகிட்ருக்கும். ஸோ அதான் நான் சால்ட் எக்ஸ்ட்ரா போட போல். ஜஸ்ட் வதங்கும் போது நான் கொஞ்சம் ஆட் பண்ணுற சால்ட்டோடு நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நல்லா அதை வதக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பிகாஸ் இது நான் இஞ்சி பூண்டு கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணுறதால மட்டுமே. அப்படி நம்ம வீட்டிலே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள். ஸோ நான் இந்த தூளை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. பெப்பர் தூள் யூஸ் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாகவே கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி நான் கொஞ்சம் ஒரு 3 தக்காளி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கினேன். ஸோ இது நான் 2 பேர் அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் போட போல். ஸோ நல்லா தக்காளி வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயில் வதக்கி அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா அது உள்ளே ஸ்டஃப் ஆகிற வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த புளி தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொதிக்கும் போதும் ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். அது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குன்றதால நான் அதை ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் விடுறேன். ஸோ இது எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதால நான் எண்ணெய் ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு குட்டி ஷெஃப் இருக்கிறாரு. இவர் தான் எனக்கு அப்போவும் ஹெல்ப் பண்ணுவார். சூப்பராக ஹெல்ப் பண்ணுவார் மம்மிக்கு. ஓகே ஓகே. ஸோ நான் அந்த சைடில் அந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, தனியாத்தூள். ஸோ அதை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உப்பு மிளகாத்தூள் போடும்போதே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.